தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில அமிர்தத்துக்காக யுத்தம் நடந்தப்போ, அமிர்தத்தோட 4 துளிகள் பூலோகத்துல 4 இடங்கள்ல விழுந்ததா சொல்லப்படுது. அது என்னலாங்கிறத பத்தி பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிரயாக்ராஜ், நாசி, உஜ்ஜயினி மற்றும் ஹரித்வார் இவையெல்லாம் இன்னைக்கும் புனிதத்துவம் வாய்ந்ததா தான் இருக்கு. தேவர்களுக்கு 1 நாள் அப்படின்றது பூலோகத்துல ஓராண்டு அப்படின்றதுனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா கொண்டாடப்படுது. மேல குறிப்பிட்ட 4 இடங்கள்ல பாயிற நதிகள்ல நீராடுறப்போ எல்லா பலன்களும் கிடைக்கும்னும், நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறும்ன்றதும் நம்பிக்கை. கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு 3 நதிகளும் ஒன்று சேரக்கூடிய திரிவேணி சங்கமத்துல நீராடுறதுக்காக பக்தர்கள் தயாராகிட்டாங்க. புராணங்கள் படி பார்க்கடல்ல அமிர்தம் எடுக்கிறப்போ நடைபெற்ற சண்டையில சிந்துன ஒரு துளி அமிர்தம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட இடங்கள்ல பாயும்ன்றதும் ஐதீகம். இதுபடி இந்த வருஷம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நதிக்கரையில 45 நாட்கள் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல புனித நதிகளோட சங்கமமான திரிவேணி சங்கமத்துல நீராடுறப்போ செஞ்ச பாவங்கள் தொலைந்து புண்ணியம் சேரும்னு நம்பப்படுது. இதுக்காக உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா துறவிகள் முதல் பொதுமக்கள் வரைக்கும் இங்க குளிக்கிறதுக்காக வராங்க. சூரியன் நாள்காட்டியை அடிப்படையா கொண்டுதான் ஜோதிடம் முதல் எல்லா செயல்பாடுகளையும் நம்ம கணிக்கிறோம். இதை வச்சுதான் கும்பமேளாவும் கணக்கிடப்படுது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயாக்ராஜ்ல ரிஷப ராசியில குரு பகவானும் சூரிய பகவானும் மகர ராசியில இருக்கிறப்போ கும்பமேளா கொண்டாடப்படுது. இது மாதிரி குரு பகவான் சிம்ம ராசியிலையும் சூரிய பகவான் மேஷத்திலையும் வர்றப்போ உஜ்ஜயினிலையும் கும்பமேளா கொண்டாடப்படுது. கும்பமேளால நாகசாதுகளுக்கு எதுக்காக ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவங்க எங்க வாழ்றாங்க, அவங்கள பத்தின ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷன்ல இருக்கு. நேரா இருந்தா அதையும் பாருங்க.